Hello everybody, this is 10% coder. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து ஹேக்கர் ரேங்க்கில் இருக்க பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ப்ராப்ளமோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர் கிட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு இன்டிஜர் இன்புட் n வாங்குறீங்க. ஸோ அந்த இன்புட் வச்சு நீங்கள் வந்து ஒரு அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா n வந்து ஃபைன் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரையும் நீங்கள் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கொஷின். ஸோ இன்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் ஆஃப் இன்புட் தான். ஸோ நீங்கள் ஒரே ஒரு இன்டிஜர் மட்டும் கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணால் போதும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ அவுட்புட் ஃபார்மேட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே லைனில் வந்து உங்களுக்கு 1லேருந்து அந்த நீங்கள் கொடுக்குற நம்பர் வரையும் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபார்மேட். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா ஃபார் லூப் வச்சு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் n கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது n = 5 வச்சுப்போமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 4 வரையும் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு 0லேருந்து ஆரம்பித்து நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுலேருந்து ஒரு வேல்யூ கீழே வரையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் லைனில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் லைனில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா எண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டீலிமிட்டர் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாட்டியுமே ஐ பிரிண்ட் ஆன பிறகு இந்த டீலிமிட்டர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார் 1 ஸ்டார் 2 ஸ்டார் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட்டி ஐ பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு டீலிமிட்டரும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் வைக்கிறேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்லாம் ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எண்டு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து ஒரே லைனில் வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும் 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டீலிமிட்டரில் எம்டியாக விட்டுட்டோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஃபார் லூப்பில் வந்து நீங்கள் ரேஞ்ச் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n+1 கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு n வரையும் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து 5 இருந்திருக்கு. ஸோ 5 வந்து 6ஆக மாறின பிறகு ஸோ உங்களுக்கு 5 வரையும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ எண்ணுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து இன்டிஜர் இன்புட் நான் வாங்கிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டிஜர் இன்புட் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப். ஸோ இந்த கோட் ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ரன் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா இந்த எண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமோட லெசன். ஸோ இந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென் தேங்க்யூ அண்ட் பாய்.